ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எம்டி சால்னா, அதாவது புரோட்டா சால்னா. புரோட்டாக்கு இந்த சால்னா தான் வைப்பாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். புரோட்டாவுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கும். கன்ஃபார்மாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரிந்தி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதும் 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் புரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். நான் பெரிய பூண்டு இருக்குல்ல, அதில் 2 பெரிய பூண்டை எடுத்து ஃபுல்லாக விரித்து எடுத்திருக்கேன். ஒரு விரல் சைஸ் இஞ்சியும் சேர்த்துருக்கேன். சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரம் மசாலா தூளும் 2 ஸ்பூன் சேர்க்கணும். அது வந்து வீடியோவில் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சால்னா மாதிரி செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பரோட்டாவுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூட நம்ம அரை முறி தேங்காவில் 4 முந்திரி பருப்பு, சோம்பு, கசகசாவும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்து அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டோம்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கொதித்து நல்லா கம வாசனை வருது. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான புரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு. கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் புரோட்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.